Bismillah ar-Rahman ar-Rahim. So, Alhamdulillah, நம்ம நேற்று செஷனில் அல்ஹம்துலில்லாஹ் ஃபோர்த் டே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு லாங் ரிவிஷன் பண்ணோம். நம்முடைய அலிஃப் டு யா வரைக்கும் ப்ளஸ் ஷார்ட் வவல்ஸ் ஃபத்தஹா கஸ்ரா தம்மா. So, voice audible, Ismail sir? Voice audible, sir? Yes, clear. Alhamdulillah, sir. Thank you, sir. So, alif to ya வரைக்கும் Arabic alphabets revision பண்ணிட்டு அல்ஹம்துலில்லாஹ் all the participants mashallah ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கலந்துக்கிட்டீங்க mashallah. அதோடு நம்ம ஃபத்தஹா கஸ்ரா தம்மா ஷார்ட் வவல்ஸ் மிக முக்கியமானது, இம்பார்ட்டன்ட் ஃபார் த அரபிக் லாங்குவேஜ். பேஸ்மெண்ட் அதுதான். ஸோ நேற்று கிளாஸில் நம்ம ஃபத்தஹா போட்டால் என்ன சவுண்ட் வரும், பை புட்டிங் கஸ்ரா வாட் சவுண்ட் வில் கெட், பை புட்டிங் தம்மா போடுவதனால என்ன சவுண்ட் வரும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இது ப்ராக்டிஸ் பண்ணோம். ஃபத்தஹா போடுவதனால it will get R sound. By putting kasra we will get E sound. By putting dhamma we will get U sound. Example: a, ba, ta, sa, ja, ha, kha, da, za, ra, za, sa, sha, sa, da, ta, wa, a, ga, fa, qa, ka, la, ma, na, wa, ha, wa, ya. By putting kasra we get E sound. E, B, T, C, G, H, H, D, Z, R, Z, C, Sh, C, D, T, L, I, G, Sh, Q, K, L, M, N, G, V, E. By putting dhamma we get U sound along with the letters U, Bu, Tu, Su, Ju, Hu, Hu, Du, Zu, Ru, Zu, Su, Shu, Su, Du, Tu, Lu, Ru, Bu, Fu, Pu, Ku, Lu, Mu, No, Hu, Wu, Nu. You. Yes, sir. Lu, Mu, Nu, Hu, Wu, You. So all this 28 Fataha with the Fataha, 28 letters with the Kasra, 28 letters with Dhamma. நேற்று கிளாஸில் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். இன்ஷால்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இன்ஷால்லா. அதோட இன்னைக்கு கிளாஸ் நான் பார்க்க போகிறது இன்ஷால்லா இந்த 28 லெட்டர்ஸுமே அதோட இனிஷியல் பொசிஷன், அது மிடில் பொசிஷன், அதோடைய ஃபைனல் பொசிஷன். அலிஃப் பா தா எடுத்து வாசிக்க முடியும், ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், உச்சரிக்கிறோம், வவல்ஸ் ஆட் பண்ணி சவுண்ட் வருது, எல்லாம் ஓகே. ஆனால் குரானில் ஓதும் போது அலிஃப் என்பது ஒரே பொசிஷனில் இருக்காது, பா என்பது ஒரே பொசிஷனில் இருக்காது, ஃபுல் சிம்பிள் அப்படியே இருக்காது, ஃபுல் சிம்பிள் அது அப்படியே இருக்காது. தா என்பது ஃபுல் சிம்பிள் ஃபுல் ஷேப் அப்படியே வராது, சா ஃபுல் ஷேப் வராது. ஸோ அது இனிஷியல் பொசிஷன் அப்படியே இருக்கும், அது மிடில் பொசிஷன் மாறும், அது ஷேப் மாறும், அதோடைய ஃபைனல் பொசிஷன் ஷேப் மாற போகுது இன்ஷால்லா. ஸோ இன்னைக்கு கிளாஸில் அதை பார்க்க போகிறோம் இன்ஷால்லா. இன்னைக்கு செஷன் டே நம்பர் 5, QRL உடைய டே நம்பர் 5. இந்த கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ் இன்ஷால்லா நம்ம பொசிஷன் ஆஃப் த லெட்டர்ஸ் அது எப்படி ஜாயின் பண்ணுவாங்க என்ற பொசிஷன்ஸ் இருக்குது அலிஃப் யா வரைக்கும். இன்னைக்கு கிளாஸில் அதை பார்ப்போம் இன்ஷால்லா சார். Inshallah. மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்ஷால்லா ஜாயின் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. அந்த இன்ஷால்லா வில் ஆல்சோ மீட் தம் இன்ஷால்லா. ரஃபீக் சார் அஸ்ஸலாமு அலைக்கும். ரமான் பாய் கேக்குதா? சார் கேக்கு நல்லா இருக்கீங்களா சார்? அல்ஹம்துலில்லாஹ் பேட்டா. Alhamdulillah sir, we welcome sir, welcome for this prayer session. Thank you. So in the class பார்த்தீங்கன்னா sir, we are going to look out the position of the letters inshallah. Inshallah.
இது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸே பார்த்துட்டாங்க. இது அதுக்கப்புறம் போகலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இது வரைக்கும் நேற்று கிளாஸை முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். ஷார்ட் வவல்ஸ் ஃபத்தஹா கஸ்ரா தம்மா வி கம்ப்ளீட்டட் அல்ஹம்துலில்லாஹ். இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் நேற்று. அ இ உ ப பி பு த தி து ச சி சு ஜ ஜி ஜு ஹ ஹி ஹு ஹ ஹி ஹு த தி து ஸ ஸி ஸு ர ரி ரு ஸ ஸி ஸு ச சி சு ஷ ஷி ஷு ஸ்வ சி சு ஸ தி து த்வ தி து லோ ரி ரு ஆ இ உ க ரி கு ஃப ஃபி ஃபு ப கி கு க கி கு ல லி லு ம மி மு ந நி நு ஹ ஹி ஹு வ வி வு ய இ யு. அல்ஹம்துலில்லாஹ். Ismail sir. Ismail sir. Ismail sir. So voice audible இருக்கா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சார் ஜாயினிங் அப் அரபிக் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கே தெரியும் பாருங்கள, பிகினிங் மிடில் எண்ட் ஜாயின் பை இட் செல்ஃப். அந்த ஒவ்வொரு எழுத்துக்களுமே ஆரம்பத்தில் பிகினிங்கில் எப்படி வரும், மிடில் எப்படி வரும், எண்டில் எப்படி வரும், ஜாயிண்ட் ஆகும்போது எப்படி மாறும், பை இட் செல்ஃப் தனியாக இண்டிபெண்ட்டாக எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ பை இட் செல்ஃப் நமக்கு தெரியும். அலிஃபுடைய ஃபுல் ஷேப்பு, பா தா ஃபுல் ஷேப் கொடுத்துருக்காங்க. அலிஃப் என்பது பிகினில் எப்படி வரும் இப்போ எழுதி காட்டுறேன் பாருங்க இன்ஷா அல்லாஹ். பாருங்க சார், பிஸ்மில்லா. இது வந்து பை இட் செல்ஃப் தனியாக வரும்போது அலிஃப் இப்படி தான் வரும் சொல்கிறாங்க. அலிஃபில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. மேக்ஸிமம் அலிஃபில் சேஞ்சே இருக்காது. ஒரு சிங்கிள் லைன் தான் வரும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாமல் ஒரு சிங்கிள் லைன் போடுவாங்க. இது இது வந்து இண்டிவிஜுவல் லெட்டர். இது அலிஃபு ஃபஸ்ட்டு எப்படி வரும், ஃபஸ்ட் லெட்டர் இப்படி வரும் பிகினரில். மிடில் வரும்போது இந்த மாதிரி வரும் மிடில் லெட்டர். ஃபைனலில் வரும்போது ஃபஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர் அண்ட் ஃபைனல் லெட்டர். ஸோ இதை பொசிஷன். அலிஃப் என்பது ஒரு சிங்கிள் லைன் தான், அது எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அலிஃப் என்பது பார்த்தீங்கன்னா இது இண்டிவிஜுவல் லெட்டரு. ஃபஸ்ட்டு இனிஷியலில் இப்படி வரும், சிங்கிள் லைன் தான் வரும். மிடில் அதே சிங்கிள் லைன் தான். ஃபைனல் பொசிஷன்லேயும் அதே சிங்கிள் லைன் தான் வரும் அலிஃப். நெக்ஸ்ட்டு பா பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஷேப் நம்ம படிச்சுட்டோம். ஃபுல் ஷேப் இதை பா. அது ஃபஸ்ட்டு வரும்போது இப்படி வரும் சார். ஃபஸ்ட்டில் வரும்போது பாதி ஸ்டாப் ஆகிடும். மிடில் வரும்போது அதே கண்டிஷன் தான், ஹாஃப் ஸ்டாப் பண்ணிடணும். ஃபைனலாக வரும்போது அதோடைய ஃபுல் ஷேப் வந்துடும். ஸோ பா என்பது இனிஷியலில் ஃபஸ்ட்டு ஹாஃப் வரும், மிடில் ஹாஃப் வரும், ஃபைனல் பொசிஷனில் அதோடைய ஃபுல் ஷேப் எழுதப்படும். பாவுடைய ஃபுல் ஷேப் எழுதப்படும். நெக்ஸ்ட் தா பார்த்தீங்கன்னா இதே செட்டப் தான். அதோடைய ஃபுல் ஷேப் இது. ஃபஸ்ட்டில் வரும்போது இப்படி ஸ்டாப் பண்ணிடணும் தா. மிடில் வரும்போது அப்படி ஸ்டாப் பண்ணிடணும் தா. ஃபைனலில் வரும்போது அதோடைய ஃபுல் ஷேப் தா. ஸோ பா தா சா இது மூணுமே ஒரே கேட்டகரி தான், ஒரே செட்டப் தான். அது ஃபஸ்ட்லேயும் மிடில்லையும் பாதி ஷேப்பில் வரும். ஃபைனலாக வரும்போது அது என்ன ஆகிடும், ஃபுல் ஷேப் வரும்.
இங்கே பாருங்கள், சா பாருங்க, இது ஃபுல் ஷேப்பு. ஃபர்ஸ்ட் லெட்டர் வரும்போது அப்படி ஸ்டாப் பண்ணிடணும். மிடில் வரும்போது அப்படி ஸ்டாப் பண்ணிடணும். ஃபைனலாக வரும்போது அது ஃபுல் ஷேப் கொண்டு வந்துடணும். ஸோ பா, தா, சா இது மூணுமே ஒரே கேட்டகரி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீம் சார். ஜீம் பாருங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுவோம். ரொம்ப சிம்பிள் தான், நல்லா கவனிங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுவோம், ஒரு சி மாதிரி ஒரு கர்வ் ஷேப், ஒரு கர்வ், ஒரு சின்ன கர்வ் ஷேப். திஸ் இஸ் ஜீம், ஒரு டாட் முக்தா. இது வந்து இண்டிபெண்டன்ட் லெட்டர், இண்டிவிஜுவலாக எழுதுறது. அது இனிஷியல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அதே விஷயந்தான். இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஜீம் உடைய ஃபர்ஸ்ட் பொசிஷன். இது மிடில் பார்த்தீங்கன்னா அதே பொசிஷன் தான் வரும், ஜீம். ஃபைனலில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஷேப்பில் வந்துடும், ஜீம் ஃபுல் ஷேப். ஸோ இனிஷியல், மிடில் எல்லா லெட்டர்ஸ்லையுமே இனிஷியலும் மிடில் மட்டும் அதிகமாக மாற்றம் வரும். மேக்ஸிமம் ஃபைனல் பொசிஷன் ஃபுல் ஷேப்ஸ் அப்படியே போகணும். பா, தா, சா இது மூணு ஒரே கேட்டகரி. ஜீம், ஹா, ஹா இது மூணுமே ஒரே கேட்டகரி. இப்போ ஜீம் பாருங்க, இப்போ ஹா பாருங்க, அதே மாதிரி தான். ஃபுல் ஷேப், சிங்கிள் லைன், ஒரு கர்வ், இட்ஸ் லைக் எ சி மாதிரி போடுறீங்க. ஹா வந்துருச்சு. இனிஷியல் பொசிஷன் ஹா, மிடில் பொசிஷன் ஹா, அண்ட் ஃபைனல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபுல் ஷேப் ஹா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹா, சிங்கிள் லைன், அது கர்வ் மாதிரி போடணும், மேலே டாட் வைக்கணும். தட் இஸ் ஹா, ஹே. இனிஷியல் பொசிஷன் அதே ஷேப் தான், மிடில் பொசிஷன் அதே ஷேப் தான், ஃபைனல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய ஃபுல் ஷேப் வந்துடும். ஸோ அலிஃப் செப்பரேட் லெட்டர், பா, தா, சா மூணுமே ஒரே கேட்டகரி. ஜீம், ஹா, ஹா இந்த மூணுமே ஒரே கேட்டகரி சார். இஸ்மாயில் சார், அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம், சொல்லுங்க. இஸ்மாயில் சார், இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அலிஃப் என்பது சிங்கிள் லைன் தான் இருக்கும். அதோடைய ஃபைனல் ஃபர்ஸ்ட் பொசிஷன், அது மிடில் பொசிஷன், அது ஃபைனல் பொசிஷன் எந்த மாற்றமும் இருக்காது. பா, தா, சா இது மூணுமே ஒரே கேட்டகரி, ஒரே ஷேப்பாக இருக்கும். அது இனிஷியல் பொசிஷனும் மிடில் மட்டும் தான் ஹாஃப் கட் பண்ணுவாங்க, ஹாஃப் கட் ஆகும். அதோடைய ஃபைனல் பொசிஷன் ஃபுல் ஷேப் வந்துடும். ஜீம், ஹா, ஹா இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஷேப்பு. இதுவும் இனிஷியலும் மிடில் மட்டும் ஹாஃப் கட் பண்ணிடுவாங்க, ஃபைனல் பொசிஷனில் ஃபுல் ஷேப் போடுவாங்க சார். சரிங்களா சார்? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சார், இந்த பாடத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 6 லெட்டர்ஸ் இருக்குது சார். இந்த 28 லெட்டர்ஸில் ஒரு 6 லெட்டர்ஸ் சொல்லுவாங்க, தே கால்ட் அஸ் இண்டிபெண்டன்ட் லெட்டர்ஸ். ஒரு 6 எழுத்துக்கள் இருக்குது, அதுக்கு இண்டிபெண்டன்ட் லெட்டர் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இந்த 6 எழுத்துக்களுமே எழுதும்போது தனியாக எழுதப்படும், மற்ற எழுத்தோ சேர்ந்து இணைக்க முடியாது. These 6 letters never join to the following letters. இந்த 6 எழுத்துக்களுமே அதன் பிறகு ஒரு எழுத்தோட சேராது. அது 6 எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா சார், 6 letters பார்த்தீங்கன்னா அலிஃப், தால், ஜால், ரா, ஜா, வாவ். அலிஃப், தால், ஜால், ரா, ஜா, வாவ். The 6 letters are called in English naughty letters or independent letters or separate letters. The main importance என்னன்னா, these 6 letters never join to the following letters. நீங்க பா எழுதிட்டு பாக்கு பிறகு தால் சேர்க்க முடியும், பா எழுதிட்டு நீங்க தால் சேர்க்க முடியும். ஆனா நீங்க தால் எழுதிட்டு தாலுக்கு பிறகு பாவை சேர்க்க முடியாது. அலிஃப், தால், ஜால், ரா, ஜா, வாவ். These 6 letters never join to the following letters. அந்த எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. நம்ம குரான் எடுத்து பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியும், இந்த 6 எழுத்துக்களுமே தனியாக தான் வரும்.
எங்கேயுமே சேர்த்து எழுதியிருக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க சார். There are 6 letters they call independent naughty letters: alif, dal, zal, ra, za, waw. Wow. Alif, dal, zal, ra, za, Wow. waw. Wow. These 6 letters are known as independent or naughty letters. இந்த 6 எழுத்துக்களே பார்த்தீங்கன்னா அது பிறகு எழுத்தோ சேராது. எக்ஸாம்பிள், வில் டேக் அலிஃப் எடுத்துக்கலாம். பாருங்க, அலிஃப். ஸ்கிரீன் தெரியல. இப்போ தெரியுதா சார்? ஆஹா, இல்லையா சார்? தான் 1 செகண்ட் சார், 1 செகண்ட் சார். ஓகே சார். ஓகே. சரி. ஜஸாக்கல்லா சார். இப்போ பாருங்க சார், அலிஃப், அலிஃப், தால், ஜால், ரா, ஜா, வாவ். Wow. These 6 letters are known as independent letters, or we call as naughty letters. These 6 letters never join to the following letters. For example, பாருங்க சார், அலிஃப் ஜபர், அலிஃப் ஜபர் போட்டுட்டோம். பா, பு, அபு. இங்க பாருங்க, அலிஃபை எழுதியிருக்கேன், பாவும் எழுதியிருக்கேன். ஆனா அலிஃபை பாவோட ஜாயின் பண்ண முடியல என்னால. அலிஃபை பாவோட ஜாயின் பண்ண முடியல. இங்க பாருங்க, பா எழுதுறேன், பா அலிஃப் பான்னு சொல்றேன். பாருங்க, பா அலிஃப் பான்னு சொல்றேன். பாவை வந்து என்னால் அலிஃப் ஆட் பண்ண முடியுது. I can able to join the alif with the ba, but I am unable to attach the alif with the ba because the alif comes under the list of 6 letters. Example பாருங்க, ba, dal, ra, badr, ba, dal, ra, badr. Example, badr. இப்போ பா தாலோட ஜாயின் ஆயிருக்கு, ஆனால் தால் என்ற எழுத்து ராவோட ஜாயின் பண்ண முடியல. நல்லா கவனிச்சு பாருங்க, நான் ஜாயின் பண்ணல, தனியாக போட்டிருக்கேன். ஏன்னா இந்த 6 எழுத்துக்களுமே தனியாக எழுதப்படும், சேர்த்து எழுத முடியாது. இப்போ பாருங்க, இன்னும் எழுத்து எக்ஸாம்பிள் பாருங்க, குரான்ல பார்த்துருக்கோம், லா ரைபுன் ஃபி, லா ரைபுன், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போ பாருங்க, ரா, யா, ராவோ யாவோ சேர்க்கல. இது பாருங்க, இது ரா, இது யா, சேர்க்க முடியாது. ரா தனியா வரும், யா தனியா வரும். பா, ரைபுன், ரைபுன், ரைபுன் சந்தேகம், எந்த டவுட்டும் இல்லை. ஸோ these 6 letters never join to the following letters. ஸோ ரைபுன் சந்தேகம். இன்னும் எக்ஸாம்பிள் பாருங்க, வா, காஃப், யா, லாம், வக்கீலுன், வக்கீல். வாவ் பாருங்க, காஃபோ ஜாயின் ஆகல, வாவ் தனியாக தான் வருது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க, இங்கே ஜாயின் பண்ண முடியல, என்னால் ஜாயின் பண்ண முடியல, ஜாயின் ஆகலை, தனியாக தான் வருது. இங்கே பாருங்க, அலிஃப் பா ஜாயின் ஆகலை, தனியாக தான் வருது. காஃபு யா ஜாயின் ஆகிருக்கு, காஃபோ யாவும் ஜாயின் ஆகிருக்கு, காஃபு யாவோ ஜாயின் ஆகிருக்கு, யாவோ லாமும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வாவும் காஃபும் ஜாயின் பண்ண முடியல, இந்த வாவும் காஃபும் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 6 எழுத்துக்களும் ஜாயின் ஆகாது. நீங்கள் குரான் எடுத்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த 6 எழுத்துக்களுமே தனியாக தான் வந்திருக்கும், தவிர அதை இன்னொரு எழுத்தோ சேர்த்து எழுதியிருக்க முடியாது, எழுதப்பட்டிருக்காது. பிகாஸ் these 6 letters are known as independent letters. அது தனியாக தான் வரும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வாட் ஆர் 6 letters சார், இஸ்மாயில் சார்? Alif, Dal, Yes, Zal, Ra, Za, Waw. Yes, sir. These 6 letters are known as naughty letters or separate letters. Separate letters. Yes, sir. These 6 letters never join to the following letters. இந்த 6 எழுத்துக்களுமே அதன் பிறகு எந்த எழுத்து வந்தாலும்
அதோட இணைத்து எழுத முடியாது, தனியாக தான் எழுதி ஆகணும். இது ரொம்ப முக்கியமானது சார். இப்ப பாருங்க, காஃப் காஃப் லாம் மீம் இது பிரிச்சு எழுதியிருக்கேன். இப்போ சேர்த்து எழுத போறேன். காஃப் லாம் மீம். இங்க பாருங்க, இந்த அலிஃப் வரல, தால் வரல, ஜால் வரல, ரா வரல, ஜா வரல, வாவ் வரல. இந்த 6 எழுத்துக்கள் வராதனால இதெல்லாம் சேர்த்து எழுத முடியுது. we can able to join the letters. அதே இந்த இடத்துல ஏதாவது நீங்க அலிஃபோ, தாலோ, ஜாலோ, ராவோ, ஜாவோ, வாவோ வரும் பட்சத்துல அந்த எழுத்துல ஏதாவது ஒன்று வரும்போது நம்மால அந்த எழுத்துக்களை இணைக்க முடியாது, அது தனியாக தான் வரும். இதுதான் இந்த விஷயம் முக்கியமானது சார். ஸோ அந்த 6 எழுத்துக்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ், மறக்க வேண்டாம். ஸோ அலிஃப், தால், ஜால், ரா, ஜா, வாவ். வாவ். நம்ம 6 லெட்டர்ஸ் பார்த்துட்டோம். அலிஃப் பார்த்தோம், பா பார்த்தோம், தா பார்த்துட்டோம், சா. அலிஃப், பா, தா, சா. இந்த டாட்டுக்கு பேர் என்ன சார்? இஸ்மாயில் சார், இந்த டாட் இருக்குல்ல சார், பேர் என்ன சார்? இந்த டாட். சூப்பர் சார், மாஷா அல்லாஹ். நுக்தா, 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 நுக்தத்துன், நுக்தா. இப்போ அலிஃப் என்பது இண்டிபெண்டன்ட் லெட்டர். அதோடைய இனிஷியல் பொசிஷன் அதே சேம் தான். அது மிடில் பொசிஷன் இப்படி வரும், அது மிடில் பொசிஷன் இப்படி வரும், அது ஃபைனல் பொசிஷன் 1 2 3. முதல் எழுத்து, ரெண்டாவது எழுத்து, அலிஃப் உடைய 3வது எழுத்து ஃபுல் ஷேப்பில் வரும். இது ஓகே தானே சார்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார், ஒன் செகண்ட், பா. அது ஃபுல் ஷேப்பு, நல்லா கவனிச்சிங்க, ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. பா ஃபுல் ஷேப்பு. பாவுடைய ஃபர்ஸ்ட் பொசிஷன் இப்படி வரும், மிடில் பொசிஷன் இப்படி வரும், அதோடைய ஃபைனல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 1 2 3 ஃபைனல் பொசிஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தா. அதோடைய ஃபுல் ஷேப்பு, மிடில் பொசிஷன், மிடில் பொசிஷன், அதோடைய ஃபைனல் பொசிஷன் 1 2 3 ஃபுல் ஷேப். மாதிரி காட்டுறேன் பாருங்க, ஃபுல் ஷேப்பு 1 2 3 அது ஃபுல் ஷேப் தா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சா. அதே ஃபேம் தான், 1 2 3 நுக்தா போட்டுரும். ஃபர்ஸ்ட் பொசிஷன், மிடில் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபுல் ஷேப். ஸோ அலிஃபு, பா, தா, சா இது மூணுமே இந்த 4 எழுத்துடைய இனிஷியல், மிடில் அண்ட் ஃபைனல் பொசிஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீம். நான் மறுபடியும் ஒன்ஸ் அகே இது எழுதி காட்டுறேன்னு சொன்னால் கவனிச்சிட்டே இருந்தால் தான் மைனஸ் ஸ்டோர் ஆகும். ஜீம் பாருங்க, ஃபுல் ஷேப், ரொம்ப சிம்பிள் ஜீமு. சிங்கிள் லைன் போடுங்க, நெக்ஸ்ட் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கர்வ் போடுங்க, ஜீம் வந்துடும். அது ஃபர்ஸ்ட் பொசிஷன், அவ்வளோதான். அது மிடில் பொசிஷன், அவ்வளோதான், ஜீம் ஜீம். அது ஃபைனல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஷேப் ஜீம். நுக்குத்தான் மிடில் வந்தால் ஜீம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹா. அதோடைய ஃபுல் ஷேப் இது ஸ்ட்ரெயிட் லைன், கர்வ் லைன். அது மிடில் இனிஷியல் பொசிஷன், அதோடைய மிடில் பொசிஷன், அதோடைய ஃபைனல் பொசிஷன் ஃபுல் ஷேப் ஹா. நெக்ஸ்ட் பாருங்க ஹா. அதோடைய ஃபுல் ஷேப், அதோடைய இனிஷியல் பொசிஷன், அதோடைய மிடில் பொசிஷன், அதோடைய ஃபைனல் பொசிஷன். இப்போ இந்த இனிஷியல் பொசிஷன், மிடில் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன் குரான் ஓதக்கூடிய நமக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு நமக்கு டவுட் வந்துச்சு சொன்னால், முக்கியமானது இது ஏன் இதுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னு சொன்னால், நம்ம குரான் ஓதும் போது அலிஃப்லேருந்து யா வரைக்கும் நம்ம படித்த அதே எழுத்துக்கள் அதே ஃபார்மேட்டில் அதே ஷேப்பில் இருக்காது.
குரான்ல இருக்கு பார்க்கும்போது பா என்ற எழுத்து இனிஷியல்ல ஒரு ஷேப்ல இருக்கும், பா என்ற எழுத்து மிடில்ல ஒரு ஷேப்பாக இருக்கும், பா என்ற எழுத்து ஃபைனல்ல ஃபுல் ஷேப் வந்துடும். இந்த பா தா சா அதிக மாற்றங்கள் இருக்காது. நீங்கள் ஐனு கைனு சீனு ஷீனு பார்த்தீங்கன்னா ஒரு அதிக மாற்றங்கள் தெரியும், நம்ம போக தெரியும் இன்ஷால்லா. அப்போ அந்த எழுத்துக்களுடைய இனிஷியல் பொசிஷன், மிடில் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன் தெரியலன்னு சொன்னால் நம்ம குரான் ஓதும் போது இந்த எழுத்து என்ன நம்மளுக்கு டவுட் வந்துடும். இந்த டவுட் வரக்கூடாதுன்னு சொன்னால் நம்முடைய முக்கியமான வேலைகள் அரபி எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கணும், அரபி உச்சரிப்பு தெரிந்து கொள்ளணும். அரபி உச்சரிப்பு தெரிஞ்ச பிறகு அதோடைய ஃபத்தஹா கஸ்ரா தம்மா போட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதை முடித்த பிறகு நம்ம செய்ய வேண்டியது அந்த எழுத்துடைய தன்மை, அந்த எழுத்துக்கள் எப்படி இருக்கும், ஒரிஜினல் லெட்டர் எப்படி இருக்கும், இண்டிபெண்டாக எப்படி இருக்கும், அந்த எழுத்துல இனிஷியல் பொசிஷன் எப்படி வரும், அந்த எழுத்து மிடில் பொசிஷன் எப்படி மாறும், அந்த எழுத்துடைய ஃபைனல் ஷேப் எப்படி இருக்கும், அது நம்ம தெரியும் பட்சத்தில் நம்ம குரான் ஓதும் போது இங்கே இருக்கிறது ஐனு தான், இது கைனு தான், இது மீமு தான் அப்படின்னு நமக்கு தெரிய வரும் இன்ஷா அல்லாஹ். அது முக்கியமான காரணம் சார். இஸ்மாயில் சார் ஓகே சார், கேட்குதா சார்? கேக்குது. அல்ஹம்துலில்லாஹ் சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார் அடுத்த எழுத்து என்ன சார் இஸ்மாயில் சார்? ஜீம் ஹா ஹா அப்புறம் தால். தால். அல்ஹம்துலில்லாஹ் சார். ஸோ தால் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே இருக்காது, தால் சிம்பிள் தான் சார், இது அவ்வளோதான். தால் இனிஷியல் பொசிஷன், மிடில் பொசிஷன் நல்லா கவனிங்க. இனிஷியல் இப்படி தான் வரும், மிடில் இப்படி எழுதுவாங்க. இது ஃபஸ்ட், இது இனிஷியல் பொசிஷன், இது மிடில் பொசிஷன், 1 2 3 இது ஃபைனல் பொசிஷன். ஸோ தாலோ ஜாலோ எந்த கஷ்டமும் இருக்காது, அது இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் தால். ஜால் அதே தான் சார், சேம் ஷேப் தான். ஒரு நுக்தா மேலே வைக்கணும், அதோடைய இனிஷியல் பொசிஷன், அதோடைய மிடில் பொசிஷன், அதனுடைய ஃபைனல் பொசிஷன் ஜால். ஸோ தால் ஜால் சேம் ஷேப், 3 பொசிஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரா. ரா அது கொஞ்சம் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு லைன் எக்ஸ்டெண்ட், இப்படி போட்டால் தால், இப்படி போட்டால் தால், அதே கொஞ்சம் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணால் ரா. ஸோ ராவும் ஜாவும் தால் மாதிரி தான், அதுவும் இண்டிபெண்ட் லெட்டர் தான், அதுவும் சேம் ஷேப்பில் வரப்போகுது. ஸோ இனிஷியல் பொசிஷன் ஆஃப் ரா, மிடில் பொசிஷன் ஆஃப் ரா அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் ரா. ரா சொன்னால் ஃபைனலில் இப்படி தான் இருக்கும், ரா சொன்னால் மிடில் இப்படி தான் வரும், ரா சொன்னால் ஃபஸ்ட்டில் இப்படி தான் வரும். இதுதான் கான்செப்ட்ஸ். ராவுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் பொசிஷன், ராவுடைய மிடில் பொசிஷன், ராவுடைய ஃபைனல் பொசிஷன். ஸோ தாலு ஜாலு ரா ஜா இது 4மே இண்டிபெண்ட் லெட்டர்ஸ், நாட்டி லெட்டர்ஸ் அந்த லிஸ்ட்டில் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாலு ஜாலு ரா ஜா. அப்புறம் சார் நெக்ஸ்ட் லெட்டர் சார் சீன். சீன் மாஷாஅல்லாஹ். இது சீனுடைய ஒரிஜினல் லெட்டர் சார், இது சீனுடைய ஒரிஜினல் லெட்டர். இந்த சீன் என்பது இது சீனுடைய ஒரிஜினல் லெட்டரு. இந்த சீன் இனிஷியல் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சார், பாருங்க 1 2 3 அவ்வளோதான் சார். இது ஃபுல் ஷேப்பு, இது பாருங்க 1 2 3 அவ்வளோதான். அந்த 3 கோடு கொண்டு வந்து ஒரு சிங்கிள் ஷேப் இழுத்து விட்டு ஒரு லைன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நல்லா பாருங்கள் 1 2 இது இனிஷியல் பொசிஷன். மிடில் பொசிஷன் பாருங்கள், மிடில் பொசிஷன் 1 2 3 நல்லா கவனிங்க. இது ஃபர்ஸ்ட் லெட்டரு, இது மிடில் லெட்டர், அதே மாதிரி தான் வரும். ஃபைனல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஷேப் அதே ஷேப் வந்துடும், 1 2 3 ஃபுல் ஷேப். ஸோ சீனுடைய ஃபர்ஸ்ட் பொசிஷன், மிடில் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன். இது சீனுடைய இண்டிபெண்ட் பொசிஷன், இது சீனுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல், இது மிடில் அண்ட் இது ஃபைனல் பொசிஷன். ஸோ சீன் அண்ட் ஷீன் போத் ஆர் சேம் ஷேப். அதுக்கு ரெண்டுக்குமே ஒரே ஈக்குவல் பேட்டர்ன் தான் சார். இங்கே பாருங்கள் ஷீன், அவ்வளோதான் சீன், 3 புள்ளி வைக்கிறது ஷீன்.
ஃபர்ஸ்ட் இனிஷியல் பொசிஷன் இது அப்படியே நிப்பாட்டிடணும். இது ஃபுல் கீழே கொண்டு போகக்கூடாது. இது பாருங்க 1 2 அப்படியே இதை அப்படி நிப்பாட்டிடணும். ஃபுல் ஷேப் சொன்னால் இப்படி கொண்டு போக சொல்லுவாங்க, அது கொண்டு போகக்கூடாது. அப்படி கொண்டு போகாமல் நல்லா கவனிங்க. இப்படி இருக்கு, இப்படி பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலில் நம்ம இப்படி பண்ணி இப்படி போட்டோம்னு சொன்னால் ஃபுல் ஷேப் ஆயிரும். இப்போ என்ன செய்யணும், இனிஷியலில் இந்த ஷேப் கொண்டு டபிள்யூ மாதிரி ஷேப் கொண்டு வந்து டபிள்யூ ஷேப் போட்டுட்டு இப்படி இழுத்து விட்டுடணும். இது இனிஷியல். மிடில் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் லெட்டர் 1 2 3 அதே மாதிரி ஃபுல்லாக போட்டுடணும். இது ஃபைனல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பொசிஷன் ஃபுல் ஷேப் அப்படியே வந்துடும். 1 2 1 2 3 மாஷா அல்லாஹ். அவ்வளோதான். இது ஷீனுடைய ஃபுல் ஷேப்ஸ். ஸோ அலிஃப் பா தா சா ஜீம் ஹா ஹ தால் ஜால் ரா ஜா சீன் ஷீன். துவா. நெக்ஸ்ட் மாஷா அல்லாஹ் ஸ்வாத் சார். மாஷா அல்லாஹ். சாத். நெக்ஸ்ட் பாருங்க சார் ஸ்வாத். ஸ்வாத் நல்லா கவனிங்க சார். ஸ்வாத் நல்லா பாருங்க. ஸ்வாத் நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்க. உங்களுக்கு இது வரை நிப்பாட்டிட்டு இப்படி கொண்டு வரணும். ஸ்வாத் இதுதான் அதோடைய இண்டிபெண்ட் லெட்டர். இப்போ அதோடைய இனிஷியல் பொசிஷன் என்ன பார்த்தீங்கன்னா சேம் ஷேப் தான். அது எப்படி சீனுக்கு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இது ஸ்வாத். அது மிடில் பொசிஷன் பாருங்க. அவ்வளோதான். அது லாஸ்ட் பொசிஷன் பாருங்க, ஃபுல் ஷேப் வந்துடும். ஃபுல் ஷேப் ஸ்வாதுடைய ஃபுல் ஷேப். இது இனிஷியல், இது மிடில், இது ஸ்வாதுடைய ஃபுல் ஷேப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார் சேம் தான் துவாத். அதே தான் நுக்தா மேலே வரும், துவாதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு இனிஷியல் பொசிஷன் பாருங்க. அதே மாதிரி தான் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். மிடில் பொசிஷன் பாருங்க, மிடில் ஷேப். அது ஃபைனல் பொசிஷன் பாருங்க. மிடில் பொசிஷன் பாருங்க, நல்லா பாருங்க. லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். அது ஃபைனல் பொசிஷன் பாருங்க சார், ஃபுல் ஷேப் அப்படியே வரும். திஸ் இஸ் துவாத். ஸோ ஸ்வாத் அண்ட் துவாத். நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா துவா. துவா சிங்கிள் லைன், இட்ஸ் லைக் எ பா. துவா பார்த்தீங்கன்னா இப்படி வரும் துவா. அது இனிஷியல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா சேம் தான், மாறாது, இப்படி வரும். மிடில் பொசிஷன் சேம் ஷேப் தான், இப்படி கொண்டு வரணும். அண்ட் ஃபைனல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் லெட்டர் அப்படியே வந்துடும் துவா. நெக்ஸ்ட் லெட்டர் வா. ஒரு நுக்தா வைக்கிறது. அது இனிஷியல் பொசிஷன் சேம் ஷேப் தான், மாறாது. வா மிடில் மாறாது, வா. அண்ட் ஃபைனல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஷேப்பில் வந்துடும். திஸ் இஸ் துவா அண்ட் வா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் முக்கியமான விஷயம் ஐன். இது வரைக்கும் நம்மளுக்கு அதிகம் சேஞ்சஸ் தெரியல. இப்போ ஐன் பார்த்தீங்கன்னா நமக்கு இதனால தான் இந்த பாடம் தேவைப்படுறதான்னு யோசிக்க தோணும். இப்போ ஐன் பாருங்க, நான் காட்டுறேன். திஸ் இஸ் a full shape of ஐன். This is called this is the full shape of the ஐன். இங்கே பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தால் ஒரு சின்ன சி, அதுக்கப்புறம் பெரிய சி, ஒரு சின்ன ஸ்மால் சி, then we put the big capital big C. It's like it is a ஐன். இங்கே பாருங்க ஐன். ஓகே சார். இந்த ஐனுடைய ஃபர்ஸ்ட் பொசிஷன் பாருங்க, சின்ன சி தான் அப்படியே கொண்டு வந்து இப்படி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது மிடில் பொசிஷன் பாருங்க, இங்கே தான் முக்கியமானது. ஐனா நமக்கு டவுட் வந்துடும். ஃபர்ஸ்ட் லெட்டர்
and this is the middle position. வித்தியாசம் தெரியுதா சார் இஸ்மாயில் சார்? அந்த ஐனு மிடில் இனிஷியல்ல உங்களுக்கு தெரியுது, மிடில்ல போகும்போது அதோட தோற்றம் மாறுது. அது தோற்றம் மாறுது. நம்ம இந்த ஐன் நம்ம படிக்கலன்னு சொன்னா, இதோட இனிஷியல் பொசிஷன் மிடில் ஃபைனல் படிக்கலன்னு சொன்னா, நம்ம குர்ஆன் எடுத்து ஓதும் போது நமக்கு இது பொசிஷன் என்னன்னு ஒரு டவுட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐன், அப்போ ஐனுடைய மிடில் இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது ஐனுடைய இனிஷியல், இது மிடில். இது ஐனுடைய இனிஷியல் பொசிஷன், இது மிடில் பொசிஷன். அப்படியே மாறுது பாருங்க, மறுபடியும் காட்டுறேன் பாருங்க சார். இது ஐனுடைய ஃபுல் ஷேப்பு, இது ஐனுடைய இனிஷியல் பொசிஷனு, இது ஐனுடைய மிடில் பொசிஷனு, இது ஐனுடைய மிடில் பொசிஷன் மறுபடியும் காமிச்சிருக்கேன். அண்ட் ஐனுடைய லாஸ்ட் பொசிஷன் பாருங்க, அதுவும் அதே மாறும். இது பாருங்க, இது பாருங்க மிடில் பொசிஷன். வித்தியாசம் தெரியுதா சார்? ஸோ இது ஐனுடைய இனிஷியல், இது ஐனுடைய மிடில் பொசிஷன், இது ஐனுடைய லாஸ்ட் பொசிஷன் சார். இதுதான் முக்கியமானது. ஐன் அண்ட் கைன் ரெண்டுமே ஈக்குவல் தான், ரெண்டுக்கு ஒரே ஷேப் தான் இருக்கும். அது காட்டுறோம் பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ திஸ் இஸ் கைன், ஸ்மால் சி அண்ட் பிக் சி. கைனுடைய இனிஷியல் பொசிஷன் கைன், கைனுடைய மிடில் பொசிஷன் மிடில். கைனுடைய இனிஷியல் பார்த்துட்டீங்க, இது கைனுடைய மிடில் பொசிஷன். அண்ட் கைனுடைய லாஸ்ட் பொசிஷன் ஃபுல் ஷேப் கைன். ஸோ ஐன் கைன் முக்கியமானது. அதனுடைய மிடில் பொசிஷனோ அதோட லாஸ்ட் பொசிஷனோ அதிகப்படியான சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கும். அதை நம்ம கவனிச்சுக்கணும், மைண்டில் நம்ம அதை சேவ் பண்ணி வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ தான் நம்மளுக்கு அது ஓதும் போது நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் புரிய வரும் இன்ஷா அல்லாஹ். ஐன் கைன், அதுக்கப்புறம் என்ன சார் வரும்? ஐன் கைனுக்கு அப்புறம் ஐன் கைன். நெக்ஸ்ட் ஃபா. ஃபா மாஷா அல்லாஹ் சார், ஃபா. ஸோ ஃபா பொறுத்த வரைக்கும் அதிக சேஞ்சஸ் இருக்காது, ரொம்ப சிம்பிள் தான். ஃபாவுடைய இனிஷியல் இந்த மாதிரி போட மாட்டோம், அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்படி போடாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஃபா இனிஷியல். ஃபாவுடைய மிடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறும், நல்லா கவனிங்க. இது ஃபா, நல்லா கவனிச்சு தெரியும். இதை பாருங்கள் சார், ஃபா இப்படி கொண்டு வராங்க, இதான் மிடில். ஃபாவுடைய மிடில். ஐன் என்பது இப்படி வரும், ஐன் இந்த ஷேப்பில் வரும். ஃபா என்பது அது ரவுண்டு ஷேப்பில் அப்படியே வந்துடும், மிடில் பொசிஷன் ஃபா. ஃபா அது ஃபைனல் பொசிஷன் ஃபுல் ஷேப் வந்துடும். 1 2 3 ஃபுல் ஷேப். திஸ் இஸ் த ஷேப் ஆஃப் த ஃபா இன் ஃபைனல் கண்டிஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஃப். ஃபாவை பொறுத்த வரைக்கும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் லைனை, இது மாதிரி லைனை எக்ஸ்ட் பண்ணி காட்டுவோம். காஃப் பொறுத்த வரைக்கும் லைனை ஷார்ட் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், ஒரு ரவுண்டு சர்க்கிள் போட்டு அதை அப்படியே ஷார்ட் பண்ணிடணும். இது காஃப். இது ஃபா, இது ஃபா, இது காஃப். இது ஃபா, இது காஃப். QAF காஃப். இது ஃபா. பாருங்க காஃப் பொசிஷன் பாருங்க, அதனுடைய ஃபர்ஸ்ட் பொசிஷன் அதே மாதிரி தான் ஃபா. அது மிடில் பொசிஷன் ஃபா காஃப் ரெண்டும் ஒரே மாதிரி தான். காஃப் ஃபாக்கு ஒரு புள்ளி ஒரு நுக்தா வரும், காஃப்க்கு 2 நுக்தா வரும். அண்ட் ஃபைனல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஷேப் அப்படியே வந்துடும். இதுதான் ஃபா அண்ட் காஃப். நெக்ஸ்ட் லெட்டர் ஃபா, காஃப். நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா கேஃப். கேஃப் கொஞ்சம் மாறும், அதுவும் பாருங்க இன்ஷா அல்லாஹ். This is a full shape of calf. This is a full shape of calf. இப்போ calf first letter பாருங்க, இந்த calf இப்படி மாறுது, நல்லா கவனிங்க சார். இந்த calf இனிஷியல்ல இப்படி மாறுது, இப்படி வரும். This is the initial position.
மறுபடியும் காட்டுறேன் பாருங்க. This is the independent position. This is the initial position. This is the middle position. And this is the final position. அது ஃபுல் ஷேப் வந்துடும் அப்படியே. ஃபைனல் ஷேப் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் அது ஃபுல் ஷேப் அப்படியே வந்துடும். இனிஷியலும் மிடில் மட்டும் மாறும். கேஃப் பொறுத்த வரைக்கும் ஃபைனல் பொசிஷன் அதோடைய ஃபுல் ஷேப் அப்படியே வந்துடும் சார். ஸோ இதுவரையும் பார்த்து பார்த்தீங்கன்னா அலிஃப், ப, த, ச, ஜீம், அலிஃப், ப, த, ச, ஜீம், ஹ, ஹ, தால், ஜால், ரா, ஜா, சீன், ஷீன், ஸ்வாத், துவாத், துவா, லுவா, ஐன், غين, فا, قاف and kaf. So these are letters. இதை பார்த்துருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த இனிஷியல், மிடில் அண்ட் ஃபைனல் பொசிஷன் இது நம்ம அதிகம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு சொன்னோம் இன்ஷா அல்லாஹ். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்துர் ரஹ்மான் சார். வலைக்கும் சலாம் உஸ்தாத். Walaikum assalam warahmatullahi wabarakatuh. Ustad, dear Walaikum professors, assalam, sir. mashallah, I am here to join with you, mashallah. Yes, sir. A very good session. Sir, please Yes. don't be confused because this today's lesson is more and more important because of main reason that Al-Quran al-Majid, Arabic reading, writing, everything happens to be in a form of joined letter form. எல்லா எழுத்துக்களுமே இணைந்து இருக்கும். ஒரு ஆறு எழுத்துக்கள். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். இன்னைக்கு மாஷாஅல்லாஹ் நல்ல பாடத்தை, ஆனா கடினமான பாடத்தை உங்களுக்கு எடுத்திருக்கிறாங்க. இந்த கடினமான பாடத்துல மாஷாஅல்லாஹ் ரொம்ப தயவு செய்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. மிக எளிமையா அல்லாஹ் ஆக்கிடுவான் இன்ஷாஅல்லாஹ். ஏன் தெரியுமா? இந்த 28 எழுத்துக்கள்ல 6 லெட்டர்ஸ் மட்டும் இண்டிபெண்டன்ட் லெட்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க. தனியா தான் இருக்கும். அதுக்கு ஸ்பெஷல் நேச்சர் இருக்கு. நாங்கள்லாம் கொஞ்சம் விளையாட்டா சொல்லுவோம் செல்ஃபிஷ் லெட்டர்ஸ், சுயநிலை எழுத்துக்கள். அது தான் எதனுடன் இணைஞ்சுக்கிறோம், ஆனா எதையும் தன்னுடன் இணைத்துக் கொள்ளாது. இட் வில் ஜாயின் வித் எனி அதர் லெட்டர், பட் இட் வில் நாட் அதோ எனி லெட்டர் டு பி ஜாயின் வித் இட். அந்த 6 லெட்டர்ஸ் இன்ஷால்லா நீங்க இந்த 28 லெட்டர் மாஷாஅல்லாஹ் தனித்த நிலையில கேபிட்டல் லெட்டரா வச்சு நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, ப்ரொனன்சியேஷன் பண்ணிருப்பீங்க மாஷாஅல்லாஹ். அதுல நாங்க கிளியரா இருக்கிறோம், தரவா இருக்கிறோம். நீங்க மாஷாஅல்லாஹ் அதுல தரவா இருப்பீங்க. இன்னைக்கு உள்ள லெசன் மட்டும் எவ்வளவு பெரிய அறிஞர்களுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். ஏனென்றால் அதை ஜாயின் பண்ற லெட்டர் ஃபார்ம் இருக்குல்ல மாஷாஅல்லாஹ், அவங்க கையால எழுதி உங்களுக்கு தெளிவா காட்டியிருக்கிறாங்க. அதுல இன்னும் ஒரு சின்ன சிறப்பு செய்யணும் நான் நினைக்கிறேன். அதாவது அடுத்த லெட்டர்னுடைய ஃபார்ம் இதோட அட்டாச்சா இருக்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் சீனை காட்டுறாங்க, ஷீனை காட்டுறாங்க 3 டாட்ஸோட, சுவாது, இது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களையும் காட்டும்போது அந்த லெட்டர் எந்த லெட்டரோட இணையுதோ அதனுடைய பாகமும் இன்னொரு லெட்டரோட இணையும் போது அதனுடைய பாகமும் சேர்ந்த நிலையிலேயே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. அதனால நீங்க ஓஹோ இந்த லெட்டர் இப்படிலாம் மாறுமோ அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். அதுக்கு ஒரு சின்ன ரெக்டிஃபிகேஷன் என்னன்னு சொன்னா, அதர் லெட்டருடைய ஃபார்ம் ஒன்று சேரும்போது அதை ஒரு தனி கலர்ல ஹைலைட் பண்ணிட்டா உங்களுக்கு அது எளிமையா புரிஞ்சிடும் இன்ஷால்லா. மசாலா இப்ப எல்லாமே ரெட் கலர்ல வந்தது. அப்துல் ரஹ்மான் சார் நல்ல பிரசன்டேஷன் மசாலா. ஒரு டிபிக்கல் டாஸ்க வெரி மச் சிம்பிளிஃபைட். ஒரு உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ ஆடியோ கிளிப்பிங் இருக்கும் இன்ஷால்லா வரும். அதுல ஒவ்வொரு லெட்டர்னுடைய ஃபார்மும் எக்ஸாக்டா அதனுடைய பொசிஷன் இனிஷியல்ல எவ்வளவு வரைக்கும் தான் இருக்கும், அது மிடிலுக்கு போனா எப்படி இருக்கும், அது எண்டிங்ல இருக்கும்போது எது வரைக்கும் இருக்கும், அதனுடைய எக்ஸாக்ட் ஃபார்ம் மட்டும் உங்களுக்கு ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டா மாஷா குரானை நீங்க ரீட் பண்ணும்போது மிக மிக எளிமையா இருக்கும். இப்போ அதுல இந்த 6 லெட்டர் கொஞ்சம் தயவு செய்து இன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அதுல அலிஃப், தால், தால், ரா, ஜா அண்ட் வாவ்.
இந்த 6 லெட்டர் பிற லெட்டரோட ஜாயின் ஆகிக்கிறோம். ஆனா தான் பிற எழுத்துக்களை சேர்க்க உதவாது. அதனால நாங்கள் செல்ஃபிஷ் லெட்டர், சுயநல எழுத்துக்கள் சொல்லுவோம். சார் வந்து இன்ஷால்லா அப்துல் ரஹ்மான் சார், அன்சாரி சார் உங்களுக்கு அதை பத்தி விளக்கம் சொல்லுவாங்க. என்னுடைய முதல்ல நான் இதுல நுழைஞ்சு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து, தயவு செய்து இது ஒரு டிபிக்கல் டாஸ்க். ஆகா என்னென்னமோ பாம்பா வருது, இதெல்லாம் எப்படி புரிய முடியும், தயவு செய்து நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் இதை எளிமைப்படுத்துவான் இன்ஷால்லா. ஏனென்றால் நீங்க ஒரு ஆர்டிஸ்டுடைய டெண்டன்சியை வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா மாஷால்லா இவ்வளவு நுணுக்கமாக எழுத்துக்கள் சேருமா அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கும். நம்ம படிச்சிருக்கிற மொழிகள் தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், உருதுவா இருக்கட்டும், மற்ற அதர் லாங்குவேஜ் மலையாளம், மற்ற ஹிந்தி, எனி லாங்குவேஜ், அதுல இவ்வளவு ஷார்டஸ்ட் ஃபார்ம்ல ஒரு முழு லெட்டர் வந்து மாறாது. நம்ம இந்த அரபில தான் இதை சந்திக்கிறோம். அதனால இந்த ஐன் அண்ட் கைன் அதனுடைய ஷேப்பும் ஹா அண்ட் கா ஜீம் இந்த 3 ஷேப்பையும் எளிமையா 5ஐயும் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி லைட்டா காட்டியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு ஈஸியா புரியும், சிமிலாரிட்டி போல தோணும். ஆனா அதுல டிஃபரன்ஸ் எப்படி இருக்குதுங்கிறத இன்ஷால்லா அடுத்த வகுப்புலையும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுவாங்க இன்ஷால்லா. ஐன் அண்ட் கைன், ஹா ஜீம், ஜீம் ஹா ஹா இந்த 3 ஒரே மாதிரியா இருக்கும். ஆனா சிம்பிள் வேரியேஷன் இருக்கும். அதுல அவ்வளவு டிஃபரன்ஸ் வந்துடும். அதே போல மீமும் சுவாதன் வாதம் சின்ன டிஃபரன்ஸ்ல வந்து அதனுடைய மைனூட் டிஃபரன்ஸ் தெளிவா தெரிஞ்சிடும். அதையெல்லாம் இன்ஷால்லா அநேகமா அப்துல் ரஹ்மான் சார் இன்னைக்கு காப் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. அடுத்து லாம் மீம் நூன் ஹா வாவியா ஹம்சா இருக்கு இன்ஷால்லா. தயவு செய்து உங்களுக்கு நான் இன்னைக்கு வந்து நுழைஞ்சதனுடைய நோக்கமே, டோன்ட் பி டிஸ்கரேஜ். எப்படி டிஸ்கரேஜ் சொன்னா, அந்த ஜாயினிங் லெட்டர் எல்லாருமே அப்பாடா இவ்வளவு இருக்குதா, இதையெல்லாம் எப்படி படிக்கிறதுன்னு பயந்துருவாங்க. அந்த பயம் தயவு செய்து வேண்டாம். இன்ஷால்லா அல்லாஹ் எளிதாக்குவான். எளிமையாக்குறதுக்கான வழிமுறைகளை எங்களுடைய ஆசிரியர்கள் முயற்சிகளை மேற்கொள்வாங்க. இப்ப கண்டிப்பாக உங்களுடைய இந்த 28 எழுத்துக்களும் அந்த 6 எழுத்துக்கள் நீங்களாக, டாக்டர் சையத் சாருடைய புக்கை நாங்க படிச்சோம். நாங்கெல்லாம் வந்து யூஜி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் லாங்குவேஜ் அரபிக் படிக்கும்போது அப்ப அதுல வந்து இந்த 6 எழுத்து அப்படியே விளக்கிட்டு மீதம் உள்ள 22 லெட்டர்ஸையும் அப்படியே ஜாயிண்டா ஒரே லெட்டரா எழுதி வைப்பாங்க. ஒரே வேர்டா கொண்டு வருவாங்க. வேர்டு இல்லது, பட் ஆல் 22 letters can be joined together written அப்படிங்கிற மீனிங்கை கன்வே பண்றதுக்காக. அதனால இன்ஷால்லா முடிஞ்சா நான் அப்துல் ரஹ்மான் சார் ரிக்வஸ்ட், அந்த சையத் சாருடைய புக்ல இருந்து அந்த ஒரு இது ஃபார்ம் மட்டும் ஜஸ்ட் இப்படிலாம் அரபி எழுத முடியும் அப்படிங்கறத மட்டும் காட்டு. பயப்படுறதுக்கு இல்லை, யாரும் டிஸ்கரேஜ் ஆகணும் தயவு செய்து. மாஷா நல்ல முறையில இந்த ஜாயினிங் ஃபார்ம்ஸை அலிஃப்ல இருந்து காப் வரைக்கும் டாக்டர் அப்துல் ரஹ்மான் சார் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதுல சின்ன ஒரு மோடிஃபிகேஷன், அதர் லெட்டர்ஸ் உடைய ஃபார்ம் பிகினிங் இடத்துல வராது, மிடில் வரும்போது அதுவும் சேர்றதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதை தனி கலர்ல ஹைலைட் பண்ணி காட்டிட்டா இது ஏதோ ஒரு லெட்டர் சேர்ந்திருக்கு முன்னால, அதுக்கு பிறகு வரக்கூடிய எக்ஸாக்ட் ஃபார்ம் இதுதான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதுறதுக்கு எளிமையா இருக்கும். ரப்புல் ஆலமீன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் வேலைகளையும் லேசாக்கி தரட்டும். எங்களுடைய ஆசிரியர்களுடைய பணிகளையும் சிறப்பாக்கி தரட்டும். மாஷா அல்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ் ஹசன். உங்களோட இணைஞ்சதுல நான் சந்தோஷம் அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், துவா செய்யறேன். நீங்களும் துவா செய்யுங்க. ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். வலைக்கும் ஸலாம் உஸ்தாத். ஜஸாக்கல்லாஹ் உஸ்தாத். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஹெச்ஓடி மென்ஷன் பண்ண மாதிரி இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப முக்கியமான செஷன் அது. அல்ஹம்துலில்லாஹ் இது ப்ரீஃபாக கொடுத்துருக்கேன். இன்னைக்கு கிளாஸ் பார்த்த வரைக்கும் நம்ம அலிஃப் டு கேஃப் வரைக்கும் பார்த்து எல்லாமே ஒரு பேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் சார் சொன்ன மாதிரி இன்ஷால்லா உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் இனிஷியல் பொசிஷன், மிடில் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன் அது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸும் உங்களுக்கு காட்டுவோம் இன்ஷால்லா. இன்னும் உங்களுக்கு லேசாக புரியும். அதை மற்ற வார்த்தையை சேர்த்து எழுதி காட்டுவோம், உங்களுக்கு புரிய வரும் இன்ஷால்லா. மறுபடியும் நம்ம ஏன் இது இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொன்னால், இந்த எழுத்துக்களுடைய பொசிஷன் தெரியாமல் நம்மளால் குர்ஆன் ஓதும்போது நம்ம எழுத்துக்கள் பொசிஷன் தெரிஞ்சே ஆகணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நமக்கு தெரியலன்னு சொன்னால் நம்மளால் எழுத்து புரிஞ்சிக்க முடியாது. ஆஸ் ஐ மென்ஷன் ஏர்லியர், நான் சொன்ன மாதிரி ஐன் கைன் பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் ஃபார்ம் வேறு மாதிரி இருக்கும், அது ஒரிஜினல் பொசிஷன் வேறு மாதிரி இருக்கும். அது மிடில் பொசிஷன் அப்படியே டோட்டலாக மாறும். அது ஃபைனல் பொசிஷன் சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஐனு கைனு ஸ்வாது துவாது துவா வா ஜீம் ஹ ஹ இந்த 3 ஒரே ஷேப். ஸோ இந்த எழுத்துக்கள் இதுவரை படித்த எழுத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அது நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த 2 days இன்ஷா அல்லாஹ் நமக்கு லீவ் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நம்ம அந்த குரூப்பில் ஆக்டிவிட்டி மாதிரி அது நம்ம குரூப்பில் போடுறோம். அதுவும் நீங்கள் முடிஞ்ச ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சார். இன்ஷா எல்லாருமே எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். மண்டே வரும்போது இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ் மண்டே வரும்போது இன்ஷா அல்லாஹ் ஹெச்ஓடி மென்ஷன் பண்ண
இன்னும் கொஞ்சம் தெளிவான முறையில் அலிஃப்லேருந்து கடைசி எழுத்து யா வரைக்கும் பார்க்க போகிறோம் இன்ஷால்லா. ஒன்ஸ் அகெயின் இது ஒரு ஷார்ட் ஒரு ப்ரீஃபாக சொல்லிட்டேன் இந்த செஷனில். நெக்ஸ்ட் செஷனில் இன்ஷால்லா எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸும் வந்துருவாங்க மாஷால்லா. எல்லாருமே இப்போ எல்லாரும் இருக்கீங்க மாஷால்லா. அடுத்த கிளாஸுக்கு இன்னும் டீட்டெயிலாக இதே எழுத்துக்கள் கூட ரிமைன் லெட்டர் சேர்த்து பார்ப்போம் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸோட. இனிஷியலில் மிடில் எப்படி மாறும், அது ஃபைனல் எப்படி மாறப்போகுது, அந்த கண்டிஷன்ஸை பார்க்க போகிறோம் இன்ஷால்லா. அலிஃப் டு யா மிக முக்கியமானது, எழுத்துக்கள் முக்கியமானது. அதன் பிறகு ஷார்ட் வவல்ஸ், அது அர்த்த கட்டம் முக்கியமானது, அது தெரியாமல் வாசிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஜாயினிங் த லெட்டர்ஸ், இட்ஸ் பொசிஷன், இட்ஸ் இண்டிபெண்ட் லெட்டர், இட்ஸ் இனிஷியல் பொசிஷன், இட்ஸ் மிடில் பொசிஷன் அண்ட் இட்ஸ் ஃபைனல் பொசிஷன். இது தெரிஞ்சிச்சு சொன்னால் அதன் பிறகு நமக்கு ஒவ்வொரு அடுத்துள்ள எல்லாமே லேஸ் ஆகிடும் இன்ஷால்லா. ஸோ இன்னைக்கு பாடத்தில் ஏதாவது டவுட்ஸ் தான் கேளுங்க சார் இன்ஷால்லா. 6 நாட்டி லெட்டர்ஸ் சார் மென்ஷன் பண்ண மாதிரி 6 நாட்டி லெட்டர்ஸ் நான் இருக்க கிளாஸ் சொன்னேன். அலிஃப், தால், ஜால், ரா, ஜா, வாவ். இந்த 6 எழுத்துக்களுமே அதன் பிறகு எழுத்துக்கள் சேராது. These 6 letters never join to the following letter. These 6 letters never join to following letters. நீங்கள் முடிஞ்ச குரானை எடுத்து பாருங்கள் சார், சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்கள். இந்த 6 எழுத்துக்களுமே அதன் பிறகு எழுத்துக்கள் சேர்ந்து வந்திருக்காது. அதுதான் முக்கியமானது. அது நம்ம தெரிஞ்சுட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்ஷால்லா இன்னைக்கு கிளாஸ் இது நம்ம ஸ்டாப் பண்ணலாம் சார் இன்ஷால்லா. நான் முடிச்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம குரூப்லேயே அதுக்கான நான் டாக்குமெண்ட்ஸ் முடிஞ்சு நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் இன்ஷால்லா. நீங்கள் சும்மா ரெஃபர் பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா. மண்டே 20 letters உடைய ரிமைனிங் லெட்டர்ஸ் ப்ளஸ் கம்ப்ளீட் 20 letters உடைய இனிஷியல், மிடில் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன் பார்ப்போம் இன்ஷால்லா. மே அல்லாஹ் சப்போர்ட் அஸ் டு லேர்ன் அண்ட் கெட் தி பெனிஃபிட் இன்ஷால்லா. வேறு டவுட்ஸ் இருக்கா சார்? இஸ்மாயில் சார், மெஹபூப் சார், ரஃபீக் சார், இஸ்மாயில் சார்? இல்ல ஒன்றும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் ஈஸியா இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் சார். நல்ல டீடைலா விளக்குனீங்க. அல்ஹம்துலில்லாஹ் சார், ஜஸாக்கல்லாஹ் சார். இன்ஷால்லா மண்டே கிளாஸ் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் சார் இன்ஷால்லா. ஃபர்ஸ்ட்ல அலிஃப்லேருந்து இன்ஷால்லா யா வரைக்கும் பார்க்க இன்ஷால்லா. சாட்டர்டே சண்டே இல்லையா? சாட்டர்டே சண்டே இல்லை சார், மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் இன்ஷால்லா. ஓகே. சாட்டர்டே சண்டே ஹாலிடேவாக இருக்கிறதால வேண்டாம் சொல்லிட்டு இன்ஷால்லா மண்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் இன்ஷால்லா. சரி, ஓகே. இன்ஷால்லா சாட்டர்டே சண்டேல அந்த ஆஃப் டைமில் நம்ம இன்ஷால்லா ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா நம்ம குரூப்பில் அனுப்புகிற விஷயத்தை ஏதாவது முடிஞ்சு ரெஃபர் பண்ணுங்க சார் இன்ஷால்லா. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க சார், யூஸ்ஃபுல்லாக இருக்கு இன்ஷால்லா. சரி, ஓகே. ஜஸாக்கல்லாஹ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மாஷாஅல்லாஹ். We'll conclude section inshallah. We'll meet on Monday inshallah. Jazakallah khair sir. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.